வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மெட்ரோவில் முதல்வர் புத்தக பூங்காவை திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்ட்ரல் மெட்ரோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சென்ட்ரல் மெட்ரோ அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஒரு புத்தக பூங்காவை அமைத்திருக்காங்க. இங்கே வந்து புத்தகங்கள் படிக்க முடியும், அதே மாதிரி புத்தகங்கள் வாங்க கூட முடியும். இங்கே வாங்குகிற ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 10% வந்து தள்ளுபடியும் வழங்குறாங்க. இதே மாதிரி பாடநூல் கழக நூல்கள் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்குல்ல, இதை இணைய வழியில் பெறுற வசதியை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. இதனால் நம்ம www.tntextbooksonline.com அப்படிங்கிற இணையதளத்தில் நமக்கு தேவைப்படுற புத்தகங்கள் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது, இந்த நிகழ்ச்சியின் போது 84 நூல்களை நம்ம முதல்வர் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் பல்வேறு திட்டங்கள் கீழே உருவாக்கப்பட்ட நூல்கள். அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா, திசைதோறும் திராவிடம், முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், அப்புறம் இளந்தமிழர் இலக்கிய திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தமிழ் நூல்கள் அதை வந்து முதல்வர் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் உருவாக்கின அமைப்பு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம். அடுத்தது, தற்போது DRDO மற்றும் இந்திய விமானப்படை சோதனை செய்ய உள்ள காண்டீவா என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ஏவுகணை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிசைல் காண்டீவா, அதாவது காண்டீவா அப்படிங்கிற பேரில் ஒரு ஏவுகணையை அமைத்திருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ இதை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் இந்த இந்திய விமானப்படையும் சேர்ந்து பரிசோதனை பண்ணுறாங்க. இது இந்திய விமானப்படைக்காக தான் உருவாக்கியிருந்தாங்க. இப்போது நம்ம மகாபாரதம் இருக்குல்ல, அதில் அர்ஜுனனுடைய வில்லுக்கு பெயர் காண்டீவம் அப்படிங்கிறது, தமிழில் காண்டீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேரில் தான் இந்த காண்டீவா அப்படிங்கிற பேரில் இந்த மிசைலை உருவாக்கியிருக்காங்க. இது வானிலிருந்து ஏவப்பட்டு வானில் இருக்கிற இலக்கை தாக்குற மாதிரிப்பட்ட ஏவுகணை. இது 300லேருந்து 350 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இலக்கை தாக்கி அழிக்கிற திறமை கொண்டது. இதில் சில தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல, இதோடைய வேறு பேர் வந்து அஸ்த்ரா MK3 அப்படிங்கிறது. இது வந்து அஸ்த்ரா MK1, அஸ்த்ரா MK2 அந்த வரிசையில் வந்தது. அஸ்த்ரா MK3 அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு பேர். அதுதான் இவங்க மிசைல் காண்டீவா அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. இதில் வேகத்தை சரிப்படுத்துகிற மாதிரிப்பட்ட த்ராட்டில் வசதி கூட இருக்குது. அதே மாதிரி ராம்ஜெட் என்ஜின் அப்படிங்கிற என்ஜின் தான் இதில் வந்து பொருத்தியிருக்காங்க. அதனால் இதில் பறக்கும்போதே நடுவானிலேயே இதன் மூலமாக உந்துதலை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அதே மாதிரி 10 கிலோமீட்டர் மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி திசையை மாற்றி தாக்குற திறன் கொண்டது. அதே மாதிரி 20 டிகிரி வரைக்கும் தாக்குதல் கோணத்தை மாற்ற திறன் கொண்டது. அடுத்தது, தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு பணிகளை உருவாக்க ரயில்வே துறை தொடங்க உள்ள திட்டம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ் AI திட்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் AI அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய மத்திய அரசு தொடங்க போகிறாங்க. அதாவது மத்திய ரயில்வே துறை வந்து தொடங்க போகிறாங்க. தமிழ் AI தொழில்நுட்பம் இது நம்ம ரயில்வே துறையில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு இப்போ தெரிவித்திருக்காங்க. இப்போ இது தொடர்பான ஆராய்ச்சியை பண்ணுறதுக்காக டெஃபோடெக் பிரைவேட் லிமிடெட்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் சென்னையில் இருக்கிற IIT ரிசர்ச் பார்க்கும் இணைந்து இது சம்மந்தமான ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க. அப்போ இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்க போகுது அப்படின்னா, தமிழ்லேயே கேள்விகள் கேட்கலாம், அதே மாதிரி கட்டுரைகள் கவிதைகள் இதில் எழுதலாம், அதே மாதிரி இலக்கணம் இலக்கியங்கள் இதெல்லாமே நம்ம அறிந்து கொள்ளலாம், அதே மாதிரி தமிழ் கூட கற்றுக்கலாம். இதை ChatGPT போல் பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் நமக்கு இது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSCக்கு தேவைப்படுற பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே AC வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது, இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் ஐநா அறிக்கையின்படி எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 1.9. TFR அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கருவுறுதல் விகிதம் 1.9 இருக்குது.
இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாயுடைய வாழ்நாளில் அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யுது. அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு. ஆனால் இனி போக போக பார்த்திங்க அப்படின்னா வயசானவங்க எல்லாம் இறந்துட்டு இருப்பாங்க. அப்போ புதிதாக பிறக்கிறவங்க வந்துகிட்டே இருப்பாங்கள்ல. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு தலைமுறை மக்கள் தொகைக்கு நிகராக பிறக்க வேண்டிய குழந்தைகளுடைய விகிதம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2.1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது குறைவாக இருக்குது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு 10 தாய்மார்களுக்கு சேர்ந்து 21 குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 10 தாய்மார்களுக்கு சேர்ந்து 19 குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க. இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போது இந்திய மக்கள் தொகையில் 68% வந்து 15 வயதுலேருந்து 64 வயது உள்ளவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதில் இருக்கிறவங்க 7% இருக்காங்க. 2025 ஆண்டு ஆயுட்காலம் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் வந்து 71 ஆண்டுகள் வாழ்வாங்க, 71 வயது வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பெண்கள் சராசரியாக 74 வயது வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 2025 ஆண்டு இந்தியாவுடைய மக்கள் தொகை 146 கோடியை அடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட், அதாவது UNFPA அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பு தான். தமிழில் ஐநா சபையின் மக்கள் நிதியம் அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது இந்தியாவில் 50 முக்கிய இடங்களின் 3D வரைபடத்தை தயாரித்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் NSG. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா NSG அமைப்பு நாட்டில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட முக்கிய இடங்களுடைய 3D வரைபடங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. NSG அப்படின்னா தேசிய பாதுகாப்பு முகமை அப்படிங்கிறது தான், நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த 50 இருக்குல்ல, இது ஆக்சுவலி 50 கிடையாது, 50க்கும் மேற்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 17 வழிபாட்டு தலங்கள், அப்புறம் 21 அணுமின் நிலையங்கள், அப்புறம் வந்து 14 முக்கிய இடங்கள் எல்லாத்தையும் தயாரித்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இப்போ அந்த இடத்த பற்றி இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக படிக்கிறது. இப்போ அங்கே தீவிரவாதிங்க ஏதாவது புகுந்துட்டாங்க அப்படின்னா அங்கே எப்படி வந்து நம்ம புகுந்து காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி படிக்கிறது. அப்புறம் எப்படி இன்னும் அந்த இடத்த வந்து சிறப்பாக கண்காணிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறதுக்காக தான் இந்த 3D வசதியை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போ தேசிய பாதுகாப்பு முகமை இவங்களுடைய பணி பற்றி பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஐபிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. நம்முடைய பிரதமர் இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறது. அதே மாதிரி தீவிரவாதிகளை எல்லாம் எதிர்க்கிறதும் இவங்களுடைய பணி தான். அடுத்தது, உலக வங்கியின் சார்பில் நவீன உலகளாவிய வணிக மையம் தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தரமணி. இந்த தரமணி அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இங்கே உலக வங்கி தான் இதை அமைத்தாங்க, ஆனாலும் நம்முடைய தமிழக முதல்வர் வந்து இதை திறந்து வைத்தார். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதல்வர் ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு, விசேஃப் அப்படிங்கிற திட்டம். விசேஃப் இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த விசேஃபை இதில் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த விமன் இருக்குல்ல, அதில் டபிள்யூலையும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்த ரெண்டையும் சேர்த்து வி உருவாக்கியிருக்காங்க. இந்த சேஃப்டியில் இருக்க சேஃப் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மகளிருக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இது 5 ஆண்டுகளில் ரூபாய் 1185 கோடியில் உலக வங்கி நிதியுதவியோட செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 6வது ஸ்டீஃபன் அவக்கியான் நினைவு செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். இப்போ இந்த ஸ்டீஃபன் அவக்கியான் அப்படிங்கிறவர் அர்மேனியா நாட்டில் வாழ்ந்தவர். இவர் நினைவாக செஸ் போட்டி வந்து நடத்துகிறாங்க. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது நம்ம இந்திய கிராண்ட் மாஸ்டரான அரவிந்த் சிதம்பரம் அப்படிங்கிறவர். இந்த போட்டி பார்த்திங்கன்னா அர்மேனியாவுடைய ஜெர்முக் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தமிழ்நாட்டில் இரவு வான் பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. இப்போ பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரூபாய் 1 கோடி மதிப்பில் இரவு வான் பூங்கா அமைக்கிற பணி வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்லிமலை பார்த்திங்கன்னா தனித்துவமான புவியியல் மற்றும் காலநிலை அம்சங்களை கொண்டிருக்கு. இங்கே இரவு வான் பூங்கா அமைக்கிறது மூலமாக ஒளி மாசுபாடு குறைக்கப்படும். இப்போது இது கொஞ்சம் பாதுகாப்பான ஏரியாவே இதுக்கப்புறம் மாற்றப்படும். அந்த மாதிரி மாற்றும்போது அங்கே வந்து மாசுபாடு குறைப்பாங்க. மெயினாக வந்து ஒளி மாசுபாடு வந்து குறைப்பாங்க. இப்போ நிறைய லைட்டுமே வந்து ஒரு மாசுபாடு தான். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமான லைட் எல்லாத்தையுமே போடுவாங்க. அந்த மாசுபாடு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இலக்கு தான். அப்போ அது குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய பாதுகாப்பையும் ஒட்டுமொத்த பல்லுயிரிலையும் ஒட்டுமொத்த உயிரியல் இருக்குல்ல, அதையும் இது உறுதி செய்யும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். உமீட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், அதாவது வக்ஃப் வாரியங்கள் இருக்குல்ல,
அவங்க வந்து இந்த வக்ஃப் சொத்துக்களை எப்படி மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிற நடைமுறைகளை நாடு முழுவதுமே கண்காணிக்கிறதுக்காக உமீட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. ஒரு வெப்சைட் தான் இது. இந்த உமீடுடைய விரிவாக்கம் யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். தமிழில் ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை, அதிகாரமளித்தல், செயல்திறன் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறது. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் த சப்கான்டினென்ட் அப்படிங்கிற புத்தகம். இதை ஆர்ட்ரி ட்ருஷ்கே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எழுதின ஒரு புத்தகம் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அது என்ன புத்தகம் அப்படின்னா அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித் அப்படிங்கிறது. ஓகே, இது ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த மெட்ரோவில் முதல்வர் புத்தக பூங்காவை திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்ட்ரல் மெட்ரோ. அடுத்தது, தற்போது டிஆர்டிஓ மற்றும் இந்திய விமானப்படை சோதனை செய்ய உள்ள காண்டிவா என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ஏவுகணை. அடுத்தது, தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு பணிகளை உருவாக்க ரயில்வே துறை தொடங்க உள்ள திட்டம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ் ஏஐ திட்டம். அடுத்தது, இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் ஐநா அறிக்கையின்படி எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 1.9. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டில் எம்எம்ஆர் அதாவது மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தற்போது இந்தியாவில் 50 முக்கிய இடங்களின் 3D வரைபடத்தை தயாரித்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் என்எஸ்ஜி. அடுத்தது, உலக வங்கியின் சார்பில் நவீன உலகளாவிய வணிக மையம் தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தரமணி. அடுத்தது, 6வது ஸ்டீஃபன் அபக்கியான் நினைவு செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். அடுத்தது, தமிழ்நாட்டில் இரவு வான் பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.